இந்த பெந்தகோஸ்து நிகழ்வை குறித்து சொல்லப்பட்ட முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம். அதை மேற்கோள் காட்டியே திருத்தூதர் பேதுரு தன்னுடைய முதலாவது உரையிலே பேசுகின்றார். அதன் பின் நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருளுவேன். யாவர் மேலும் உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர். உங்கள் முதியோர் கனவுகளையும் உங்கள் இளைஞர் காட்சிகளையும் காண்பர். அந்நாட்களில் உங்கள் பணியாளர் பணிப்பெண்கள் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். அன்பார்ந்தவர்களே, இந்த யோவேல் இறைவாக்கினருடைய தீர்க்க தரிசனம் பெந்தகோஸ்து நாள் அன்று நிறைவேறியது. திருத்துதர் பணிகள் 2:4 16-17 தூய ஆவியானவர் விதமாக ஒரு சில அரசர்கள், இறைவாக்கினர்கள் அல்லது குருக்கள் போன்ற ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் மீது மட்டுமே தற்காலிகமாக ஒரு குறிப்பிட்ட பணிக்காக இறங்கி வந்திருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இந்த பெந்தகோஸ்து நாளன்று தூய ஆவியானவர் எல்லோரையும் ஆட்கொள்ளுகின்றார். அங்கு ஆண்கள், பெண்கள், கற்றவர்கள், கற்காத, கலிலேய மீனவர்கள், ஏழைகள் என எந்த பாகுபாடுமின்றி மாந்தர் யாவர் மேலும் என்று யோவேல் இறைவாக்கினர் சொன்ன அதே அனுபவம் மாந்தர் யாவர் மேலும் தூய ஆவியானவர் பொழியப்படுகின்றார். அவைதான் பேதுரு இதை நேரடியாகவே சுட்டிக்காட்டி திருத்தூதர் பணிகள் நூலின் 2ஆம் அதிகாரம் 16 இறைவாக்கினர் யோவேல் கூறியது இதுவே என்று பிரகடனம் செய்கின்றார். இரண்டாவதாக அன்பார்ந்தவர்களே, எசேக்கியேல் மற்றும் எரேமியா இறைவாக்கினர்கள் கூறிய அந்த புதிய இதயமும் புதிய உடன்படிக்கையை பற்றிய அவர்களுடைய தீர்க்க தரிசனங்கள் இந்த பெந்தகோஸ்து நாள் அன்று நிறைவேறுகின்றது. சீனாய் மலையிலே கொடுக்கப்பட்ட பழைய உடன்படிக்கையின் சட்டம் தோரா கற்களால் ஆன பலகைகளில் எழுதப்பட்டிருந்தன. ஆனால் மனிதர்களால் அதை முழுமையாக கடைபிடிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. எனவே கடவுள் ஒரு புதிய திட்டத்தை இந்த இறைவாக்கினர்கள் வாயிலாக அறிவிக்கின்றார். முதலாவது தீர்க்க தரிசனம் என்னவென்று சொன்னால், எரேமியா 31 33 வசனங்கள் வரை நாங்கள் வாசிக்கின்ற மிக முக்கியமான பகுதி. இதோ நாட்கள் வருகின்றன, அப்பொழுது நான் இஸ்ரேல் குடும்பத்தோடும் யூதாவின் குடும்பத்தோடும் ஒரு புதிய உடன்படிக்கையை செய்து கொள்வேன். ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகின்ற ஒரு புதிய உடன்படிக்கையை செய்து கொள்வேன். அந்த பழைய உடன்படிக்கையை செய்து கொண்ட ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகின்றார், ஒரு புதிய உடன்படிக்கையை செய்து கொள்வேன். அது என்ன? என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்திலே பதிப்பேன், அதை அவர்களது இதயத்திலே எழுதுவேன். அதே மாதிரியான இரண்டாவது தீர்க்க தரிசனம் எசேக்கியேல் 36:26 வரையான அந்த வரிகள், நான் உங்களுக்கு ஒரு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உனக்குள் புகுத்துவேன், உங்கள் உடலில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன், என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், என் கட்டளைகளை கடைபிடிக்கவும் என் நெறிமுறைகளை கவனமாக நெறிப்படுத்தவும் உங்களை செய்வேன். என்பது சகோதர சகோதரிகளே, இந்த 2 இறை வாக்குகளும் கிறிஸ்தவ இறையியலின் மிக முக்கியமான படிக்கட்டுகள். புதிய ஏற்பாட்டிலே பெந்தகோஸ்து நாளன்று தூய ஆவியானவர் வழங்கப்பட்ட அந்த வேளையிலே இந்த 2 இறை வாக்குகளும் பூரணமாக நிறைவேறுகின்றன. திருத்துதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 37 41 வரையான வசனங்களிலே நாங்கள் காண்கிறோம். கல்லான இதயம் சதையாவதை, பேதுருவினுடைய உரையை கேட்ட மக்களின் உள்ளம் உருகியது என்ற அந்த வார்த்தையை நாங்கள் கண்ணோக்கலாம். இதயம் உருகியது, கல்லான இதயம் உருகாது, ஆனால் சதையான இதயம் உருகும். இதயம் திறந்தது. இப்பொழுது உள்ளத்திலே, உள்ளகத்திலே, இதயத்திலே எழுதப்பட்ட சட்டம் அந்த பெந்தகோஸ்து நாளன்று தூய ஆவியானவர் நெருப்பு வடிவிலே வந்து மனிதர்களின் இதயங்களை மாற்றி, வெளிப்படையான சட்டங்கள் மனிதனை மாற்றவில்லை, ஆனால் உள்ளே இருக்கின்ற தூய ஆவியானவர் மனிதனை தானாகவே கடவுளின் வழியை நாடத் தோன்றுகின்றார். சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு மேலதிக குறிப்பு, எங்களை வியக்க வைக்கின்ற ஒரு குறிப்பு. இது சீனாய் மலையிலே சட்டங்கள் வழங்கப்பட்ட அன்று. விடுதலை பயண நூல் 32ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே இந்த பொற்கன்று வழிபாட்டால் மோயிசன் மலைக்கு ஏறி சென்று மோயிசன் இறங்கி வர காலம் தாழ்த்தியதால் அந்த பொற்கன்று வழிபாட்டால்
அந்த பழைய ஏற்பாட்டிலே சட்டம் தரப்பட்ட அந்த நாளிலே 3000 பேர் மடிந்தார்கள் என்று சொல்லி விடுதலை பயண நூலிலே 32:28 நாங்கள் காண்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டின் இந்த பெந்தெகோஸ்து நாளிலே தூய ஆவியானவர் பொழியப்பட்ட அந்த தருணத்திலே பேதுருவினுடைய முதலாவது மறை உரையை கேட்ட 3000 பேர் ஆன்மீக உள்ளார்ந்த உயிர் பெற்று திருச்சபையில் இணைகின்றார்கள் என்பது வியக்கத்தக்க ஒரு குறிப்பாகும். அன்பானவர்களே, மூன்றாவது தீர்க்க தரிசனம் இரக்கத்தின் ஆவியை பற்றி சக்கரியா இறைவாக்கினர் கூறிய அந்த வார்த்தை. சக்கரியா 12:10 நாங்கள் காண்கின்ற அந்த வார்த்தைகள், நான் தாவீது குடும்பத்தார் மேலும் ஜெருசலேம் குடிகள் மேலும் இரக்கத்தின் ஆவியையும் மன்றாட்டின் ஆவியையும் பொழிவேன். இரக்கத்தின் ஆவியையும் மன்றாட்டின் ஆவியையும் பொழிவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தியவரை உற்று நோக்குவார்கள், ஒரே பேரான மகனை இகழ்ந்து புலம்புவது போல் புலம்புவார்கள். இதிலே வியக்கத்தக்க ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், என்பார்ந்தவர்களே, ஊடுருவ குத்துகின்ற சிலுவையிலே அறைகின்ற இந்த தண்டனை முறை, சக்கரியா இறைவாக்கினர் இந்த இறை வார்த்தைகளை எழுதுகின்ற பொழுது யூதர்களுக்கு தெரியாத ஒரு தண்டனை முறை இது. பிற்காலத்திலே ரோமையர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆணி அறைந்து சிலுவையிலே கொல்லுகின்ற இந்த குத்துகின்ற இந்த முறை. ஆகவே இதை சக்கரியா இறைவாக்கினர் இந்த வார்த்தைகளிலே சொல்லுகின்ற பொழுது, தாங்கள் குத்தியவரை உற்று நோக்குவார்கள், ஒரே பேரான மகனை இழந்து புலம்புவது போல் புலம்புவார்கள் என்கின்ற இந்த வார்த்தைகள் இந்த பெந்தெகோஸ்து நாளன்று நிறைவேறுகிறது. விதமாக என்று சொன்னால், திருத்தூதர் பணிகள் 2:23 36 வசனங்களிலும் பேதுரு ஜெருசலேமிலே கூடியிருந்த அனைத்து நாட்டு மக்களுக்கு முன்பாக நின்று, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே கடவுள் ஆண்டவரும் மெசியாவுமாக ஆக்கினார் என்று தைரியமாக சொல்லுகின்ற அந்த வேளையிலே சக்கரியா இறைவாக்கினர் கூறியது போலவே, தாங்கள் குத்திய சிலுவையில் அறைந்த இயேசுவை மக்கள் ஆன்மீக கண்களால் உற்று நோக்கி தங்களின் பாவ உணர்வால் அவர்கள் உருகி, சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஊடுருவ குத்தியவர்களாக அவர்கள் அழுது புலம்புகின்றார்கள். கடவுளுடைய மகனையே நாங்கள் கொன்றுவிட்டோமே என்று அவர்கள் ஊடுருவ குத்தப்பட்டவர்களாக, அவர்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாக திருத்தூதர்களை பார்த்து கேட்கின்றார்கள், நாங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? தூய ஆவியானவர் அவர்களுக்குள் இரக்கத்தின் ஆவியாக செயலாற்றியதால் இந்த மனமாற்றம் சாத்தியமாகிறது. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இரண்டாவது சகோதர சகோதரிகளே, தூய ஆவியானவர் இறங்கி வருகின்ற அந்த வேளையிலே அவர்கள் தங்கள் நிலையினை உணர்ந்தவர்களாக, கடவுளுடைய மகனான ஆண்டவர் இயேசுவை நாங்கள் கொன்றுவிட்டோமே என்று அவர்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாக மனம் மாறுகின்றார்கள். அவர்களே, விவிலிய வரலாற்றின் நிறைவேற்றமாக இந்த பகுதியை நாங்கள் கொள்ள முடியும் என்று சொன்னால், தீர்க்க தரிசனங்கள் மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டின் இரு முக்கிய வரலாற்று நிகழ்வுகளும் இந்த நாளில் தலைகீழாக மாற்றப்பட்டு நிறைவு பெறுகின்றன. தொடக்க நூல் 11 நாங்கள் காணுகின்ற ஒரு நிகழ்வு, மனிதர்கள் தங்களின் அகந்தையால் கடவுளுக்கு எதிராக கோபுரம் கட்டிய பொழுது கடவுள் அவர்களின் மொழிகளை தாறுமாறாக்கி உலகெங்கும் சிதறடிக்கின்றார். ஒருவருக்கு ஒருவர் மொழி புரியாமல் பிரிவினை உண்டாகின்ற நிலை, இந்த பாபேல் கோபுரத்தினுடைய சாபம் நீங்குகின்ற நிலையை இந்த திருத்தூதர் பணிகள் நூல் 2 பெந்தெகோஸ்து நாளன்று நாங்கள் காண்கிறோம். உலகெங்கும் சிதறி இருந்த மக்கள் மீண்டும் ஜெருசலேமிலே கூடுகின்றார்கள். தூய ஆவியானவர் சீடர்களுக்குள்ளே பொழியப்பட்ட அந்த தருணத்திலே பல மொழிகள் பேசுகின்ற மக்கள் அங்கு கூடியிருந்த வேளையிலும் அவர்களின் பிரிவினையை நீக்கி அவர்களை ஒரே குடும்பமாக அவர்களை இணைத்து பேசுகின்ற இவர்கள் கலிலேயர் அல்லவா, இவர்கள் பேசுவதை நாங்கள் எப்படி எங்களுடைய மொழியிலே கேட்கிறோம் என்று அவர்கள் வியந்து போகின்ற அளவிற்கு தூய ஆவியானவர் அவர்களை இணைக்கின்றார். இந்த பழைய ஏற்பாட்டின் வரலாற்றிலே இருக்கின்ற அடுத்த முக்கியமான நிகழ்வின் நிறைவேற்றம், பாஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய பலி முடிந்து 50வது நாளிலே இஸ்ரேல் மக்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடிய அந்த சீனாய் மலையின் கடவுளுடைய பிரசன்னத்தின் அனுபவம் இங்கு நிறைவேறுகின்றது.
இஸ்ரேல் மக்களுடைய வரலாற்றிலே எகிப்திலே பாஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் விடுவிக்கப்பட்ட இஸ்ரேல் மக்கள் அன்றிலிருந்து 749 நாட்கள் கழிந்து 50வது நாளிலே அவர்கள் சீனாய் மலையிலே காணுகின்ற அந்த அற்புதமான அனுபவம், நெருப்பு சூழ இடிகள் முழங்க அவர்கள் கண்ணூடாக கண்ட அந்த இறைவனுடைய பிரசன்ன அனுபவம் இங்கே உண்மையான பாஸ்கா ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியான 749 நாட்கள் கழிந்து 50வது நாளிலே சீடர்கள் மீது அந்த உண்மையான தெய்வீக நெருப்பு இறங்கி வருகிற அந்த வேளையிலே அந்த இடத்திலே பெரும் சத்தம் ஏற்படுகின்றது. தூய ஆவியானவர் இறங்கி வருகின்றார். பழைய ஏற்பாட்டு நிழல் இந்த இடத்திலே நிஜமாகிறது. ஆகவே இயேசு தன் சீடர்களிடம், தூய ஆவி உங்களிடம் வரும் பொழுது நீங்கள் வல்லமை பெற்று மண்ணுலகின் எல்லை வரை எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று திருத்தூதர் பணி 1:8 கூறிய அந்த வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டின் அனைத்து இறைவாக்குகளும் வரலாறும் சுட்டி காட்டிய அந்த தெய்வீக வல்லமை பொழியப்பட்ட வரலாற்று பெருநாளே இந்த தூய ஆவியார் பெருவிழா. விவிலியம் முழுவதும் இவ்வளவு அழகாக ஒன்று இணைவது இறைவார்த்தையின் வியக்கத்தக்க உண்மைக்கு சான்றல்லவா? என்பவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியான நிகழ்வில் இருந்து இந்த 50 நாட்களுக்குள் என்ன நடக்கிறது, ஆன்மீக ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் கால வரிசைப்படி என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்தது இந்த பெந்தகோஸ்து நாளிலே நிறைவு பெறுகிறது என்பதை குறித்து இன்னும் சற்று ஆழமாக ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், விவிலியத்திலே இந்த 50 நாட்கள் என்பது ஒரு சாதாரண கால அளவு அல்ல. இது பழைய மனிதர்களை புதிய சாட்சிகளாக உருமாற்றுகின்ற ஒரு தீவிரமான ஒரு பயிற்சி காலம். உயிர்த்தெழுதல் முதல் விண்ணேற்றம் வரையான இந்த 40 நாட்கள் திருத்துதர் பணிகள் நூலிலே 1 அதிகாரம் 3வது வசனத்திலே லூக்கா மிக அழகாக இதை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். இயேசு துன்புற்று இறந்த பின் 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி பேசி தம்மை உயிரோடு இருப்பவராக பல சான்றுகளால் நிரூபித்தார். இந்த 40 நாட்களில் திரைக்கு பின்னால் நடந்த ஆன்மீக மாற்றங்கள் பல. பயத்திலிருந்து நம்பிக்கைக்கு, எவ்விதமாக பாஸ்கா இரவிலே இயேசு ஆண்டவரை கைவிட்டு ஓடிய சீடர்கள் யூதர்களுக்கு பயந்து அறைகளை தாளிட்டு கொண்டு அமர்ந்திருந்தவர்கள், அவர்கள் இயேசு மீண்டும் மீண்டும் தோன்றி எம்மாவூஸ் சீடர்களிடம் திபேரியா கடற்கரையிலே மேல் மாடியிலே தழும்புகளை காட்டி தம்மோடு உணவருந்த செய்து தாம் உண்மையாகவே உயிர் தெழுந்து விட்டதை அவர்கள் மனதில் ஆழப்பதிக்கின்றார். இறை வார்த்தைகளை புரிய வைக்கின்றார். லூக்கா நற்செய்தி 24:45 நாங்கள் காண்பதை போல மறை நூலை அவர்கள் புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனதை அவர் திறக்கின்றார். பழைய ஏற்பாட்டு நிழல்கள் எப்படி தம்மில் நிஜமாயின என்பதை இயேசுவே அவர்களுக்கு இந்த 40 நாட்களில் கற்றுத்தருகின்றார். அது மட்டுமல்ல, 40ஆம் நாளிலே அவர் விண்ணேற்றம் அடைவதற்கு முன்னர் சீடர்களுக்கு ஒரு முக்கியமான கட்டளையை வழங்குகின்றார். நீங்கள் ஜெருசலேமை விட்டு போக வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற மட்டும் காத்திருங்கள். அந்த வாக்குறுதி என்ன? அந்த வாக்குறுதி இன்னும் சில நாட்களுக்குள் உங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. அந்த வாக்குறுதியே தான் தூய ஆவியால் நீங்கள் திருமுழுக்கு பெறுவீர்கள். திருத்தூதர் பணிகள் 1 அதிகாரம் 4 5வது வரி வரை இதை நாங்கள் காண்கின்றோம். ஆகவே பாந்தவர்களே, இந்த 41வது நாளிலிருந்து 49ஆம் நாள் வரை, அப்படி என்று சொன்னால் இந்த 9 நாட்கள் மாடி அறையிலே கூடி இருக்கிற சீடர்களுடைய காத்திருக்கின்ற அந்த தவம் ஆரம்பமாகிறது. இயேசு ஆண்டவர் விண்ணேற்றம் அடைந்த பிறகு தாய் மரியாள் இந்த சீடர்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து சென்று மேல் மாடியிலே காத்திருக்க செய்கின்றார். தூய ஆவியானவர் பொழியப்பட்ட பெந்தகோஸ்து நாள் வரை இடைப்பட்ட இந்த 9 நாட்கள் சீடர்களுடைய வாழ்விலே மிக மிக முக்கியமானவை. ஆகவேதான் கத்தோலிக்க திருச்சபையின் பாரம்பரியத்தில் முதல் 9ஆம் நாள் நற்கருணை தவம் என்று சொல்லி the first novena என்கின்ற இந்த பாரம்பரியம் பிறக்கின்றது. திருவிழாக்களுக்காக நாங்கள் 9 நாட்கள் தயாரித்து அந்த 9ஆம் நாள் நற்கருணை ஆண்டவருக்கு விழா எடுக்கிற அந்த பாரம்பரியம் இங்கிருந்து தான் உருவாகிறது. 10வது நாள் தூய ஆவியானவர் பொழியப்படுகின்றார். இந்த 9 நாட்களில் சீடர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி திருத்தூதர் பணிகள் 1 அதிகாரம் 12 14 வரை நாங்கள் காண்கிறோம். இயேசுவின் தாயான மரியாளோடு இணைந்தவர்களாக அங்கு கூடியிருந்த திருத்தூதர்கள் ஒரே உள்ளத்தோடு ஒரே மனதோடு தொடர்ந்து செபித்துக் கொண்டிருந்தார்கள்.
கொண்டிருந்தார்கள். துரதிர்ஷ்ட விதமாக இறைவனுடைய கிருபைக்காக காத்திருக்க முடியாமல் அவசரப்பட்ட யூதாசுக்கு பதிலாக மத்தியாசை புதிய திருத்தூதராக தேர்ந்தெடுத்து தங்கள் குழுவின் 12 என்கின்ற அந்த எண்ணிக்கையை விதமாக இஸ்ரேலின் 12 கோத்திரங்களின் அடையாளத்தை முழுமைப்படுத்தும் விதமாக தூய ஆவியானவர் பலியப்படுவதற்கு காத்திருப்பின் காலமாக பார்த்திருக்கின்றார்கள். 50வது நாள். எனது சகோதர சகோதரிகளே, இந்த காத்திருப்பின் பயனான அந்த மகா அற்புதத்தின் அனுபவம் சிலர்களுக்கு கிடைக்கின்றது. பெந்தெகோஸ்து நாள் நெருங்கி வந்த அந்த வேளையிலே விதமாக பழைய ஏற்பாட்டிலே சீனாய் மலையிலே மோசே சீனாய் மலையிலிருந்து கற்பலகைகளில் எழுதப்பட்ட சட்டத்தை பெற்றுக்கொண்டு வந்தாரோ, ஆனால் கீழே மக்கள் கன்றை வணங்கி பாவத்தில் வீழ்ந்ததால் அன்று 3000 பேர் கொல்லப்பட்டார்களோ, விடுதலை பயண நூல் 32:28 காண்பதை போல சட்டம் மனிதனை குற்றவாளியாக்கி மரணத்தை கொடுத்தது என்கின்ற அந்த அர்த்தத்திலே இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே மேல்மாடி அறையிலே பெந்தெகோஸ்து நாளிலே தூய ஆவியானவர் இறங்கி வருகின்ற அந்த சீனாய் மலையினுடைய எல்லா அனுபவங்களும் அங்கு நிகழ்கிற அந்த வேளையிலே பேதுரு ஆவியின் வல்லமையோடு முதலாவதாக நற்செய்தி அறிவிக்கின்றார். அந்த நற்செய்தி என்ன? ஜேசுவே ஆண்டவர். அந்த ஜேசு ஆண்டவர் கடவுளுடைய மகன். அவர் கொல்லப்பட்டார், அவர் இறந்து, அவர் உயிர் தள்ளப்பட்டார். தந்தை அனுப்பிய அந்த தூய ஆவியானவர் இறந்த இயேசுவினுடைய உடலை மறுபடியும் உயிர் தள்ளச் செய்தது. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நம்புகின்ற ஒவ்வொருவருக்கும் அதே தூய ஆவியானவர் அருளப்படுகின்றார் என்ற இந்த நற்செய்தியை அவர் அறிவிக்கின்ற இந்த முதலாவது தருணத்திலே அன்று கூடியிருந்த அந்த மக்களினுடைய இதயம் உருகி அவர்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாக இந்த வேளையிலே 3000 பேர் திருமுழுக்கு பெற்று புதிய வாழ்வுக்குள் வருகின்றார்கள். திருத்துதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 41 ஆவியானவர் மனிதர்களுக்கு பொழியப்படுகின்ற பொழுது புதிய வாழ்வையும் மீட்பையும் தருகின்றார் என்பது நிறைவேறுகின்ற தருணம் இது. ஆகவே இன்னொரு வழியிலே சொல்வது என்று சொன்னால், இயேசுவின் சிலுவை பலி என்பது மீட்பின் விலையாக கொடுக்கப்பட்ட அந்த விலைக்கிரயம், பிரைஸ் பெய்ட். பெந்தெகோஸ்து என்பது அந்த மீட்பின் வல்லமை உலகெங்கும் பரவ தொடங்கிய தருணம். பவர் ரிலீஸ்ட், பிரைஸ் பெய்ட் அண்ட் பவர் ரிலீஸ்ட். மேலும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, விவிலிய வரலாற்றிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சில வார்த்தைகளை சொற்பிறப்பியல் அடிப்படையில் இருந்து பார்த்து அதே வார்த்தைகள் இங்கு இந்த பகுதியிலே பயன்படுத்தி இருக்கிற நிலைகளை நாங்கள் அறிந்து கொள்வது எங்களுடைய புரிதலை இன்னும் ஆழப்படுத்தும். தூய ஆவியின் அடையாளமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை ருவா என்கிற அந்த வார்த்தை, விவிலிய எபிரேய மொழியிலே ருவா என்ற வார்த்தைக்கு காற்று அல்லது சுவாசம் அல்லது ஆவி என்ற பொருள் வழங்கப்படும். சொன்னதை போல தொடக்க நூலிலே 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே படைப்பின் போது கடவுளின் ஆவி ருவா நீர்ப்பரப்பின் மேல் அசைவாடி கொண்டிருந்தது என்று காணுகிறோம். தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது கடவுள் மனிதனை படைத்து அவனது நாசியில் உயிர் மூச்சு காற்றை ஊதிய பொழுது தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே மனிதன் உயிர் பெற்றான். தொடர்ந்து நாங்கள் பார்க்கிறோம், எசேக்கியேல் இறைவாக்கினர் சிதறி இருந்த காய்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கை பார்த்த பொழுது காற்றே ஆவியே ருவா நீ நாற்றிசையில் இருந்தும் வந்து வெட்டப்பட்டு மடிந்த இவர்கள் உயிர் பிழைக்கும்படி இவர்கள் மேல் ஊது என்று எசேக்கியேல் இறைவாக்கினர் 37ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே இறைவாக்கு உரைக்கின்ற அந்த வேளையிலே அங்கு ஒரு பெரிய இரைச்சலோடு உலர்ந்த எலும்புகள் மறுபடியும் உயிர் பெற்று எழுகின்றன. இந்த முக்கிய தருணங்கள் அனைத்தும் பெந்தெகோஸ்து நாளன்று நிறைவேறுகின்றன. மாடியறையிலே வீசிய அந்த பெருங்காற்று ஒரு புதிய ஆன்மீக படைப்பின் தொடக்கமாக காய்ந்து போயிருந்த பயந்து போயிருந்த சிலர்களுக்குள் கடவுளின் உயிர் மூச்சு ருவா மீண்டும் பாய்ந்து அவர்களை புதிய மனிதர்களாக உயிர்ப்பிக்கிறது. 2வது முக்கியமான வார்த்தை நெருப்பு போன்ற நாவுகள், the fire. விவிலியத்திலே அன்பார்ந்தவர்களே, நெருப்பு என்பது கடவுளின் வல்லமையையும் தூய்மையையும் மற்றும் கடவுளினுடைய பிரசன்னத்தையும் குறிக்கின்ற வார்த்தைகள். பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் காண்கின்றோம் விதமாக மோயிசன் சீனாய் மலையிலே கடவுளை முதலாக சந்தித்த பொழுது
முட்செடி நெருப்பாய் எரிந்தும் அது வெந்து போகாமல் சாம்பலாகாமல் இருப்பதை கண்டார். விடுதலை பயண நூல் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே காண்கிறோம். இஸ்ரேல் மக்கள் தொடர்ந்து எகிப்திலிருந்து பாலை நிலமூடாக பயணம் செய்த பொழுது இரவிலே கடவுள் அவர்களுக்கு வழிகாட்ட நெருப்பு தூணாக பிரசன்னமாக இருந்தார் என்று விடுதலை பயண நூலிலே 13ஆம் அதிகாரம் 21 காண்கிறோம். தொடர்ந்து எலியா இறைவாக்கினர் கார்மேல் மலையிலே பலி செலுத்திய பொழுது பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக உண்மை கடவுளின் நெருப்பு வானத்திலிருந்து இறங்கி வந்து படைத்த அந்த பலியை பட்சித்தது. 1 அரசர்கள் 18:38 நாங்கள் காண்கிறோம். இந்த அற்புத அனுபவங்கள் பெந்தெகோஸ்து நாளன்று நிறைவேறுகின்றன. சீனாய் மலையில் முழு மலைக்கும் பொதுவாக இறங்கிய நெருப்பு இப்பொழுது பெந்தெகோஸ்து மாடி அறையிலே தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொருவர் மேலும் பிளவுற்ற நாவுகளாக வந்து அமர்கின்றது. கடவுளினுடைய பிரசன்னம் இப்பொழுது ஒட்டுமொத்தமாக ஜெனரலாக வழங்கப்படவில்லை, மாறாக ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையிலே அவர்களுடைய தலையின் மீது வந்து இறங்குகிறது என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்திலே வந்து தங்குகிறதை இது குறித்து நிற்கிறது. அன்பார்ந்தவர்களே, நற்செய்தியை நாங்கள் அலசி பார்க்கின்ற பொழுது தூய ஆவியானவர் இயேசுவின் வாழ்வில் விதமாக செயலாற்றினார் என்பது எமக்கு தெளிவாக தெரியும். இயேசுவின் வாழ்விலே அவர் தூய ஆவியானவரால் கருவுற்றார். தொடர்ந்து அவர் யோர்தான் ஆற்றிலே திருமுழுக்கு பெற்று கரையேறிய வேளையிலே இயேசுவின் பணியின் தொடக்கத்திலே தூய ஆவியானவர் புறா வடிவில் அவர் மீது வந்து இறங்கினார் என்று லூக்கா நற்செய்தி 3:22 நாங்கள் காண்கிறோம். இயேசுவின் வாழ்விலே திருமுழுக்கு பெற்ற பிறகு இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தானை விட்டு திரும்புகின்றார் என்று லூக்கா நற்செய்தியாளர் சொல்லுகின்றார். அவர் ஆவியின் வல்லமையோடு கலிலேயாவுக்கு சென்றார் என்று லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரத்திலே நாங்கள் மறுபடியும் இந்த தூய ஆவியின் வல்லமையோடே ஆண்டவர் இயேசு எல்லா பணிகளையும் ஆற்றினார், எல்லா வார்த்தைகளையும் பேசினார் என்பதை மறுபடியும் லூக்கா காட்டி நிற்பார். நசரேத்தூர் தொழுகை கூடத்திலே நின்று ஆண்டவருடைய ஆவி என்மேலே உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் என்று தன்னுடைய பணி பிரகடனத்தை அவர் லூக்கா நற்செய்தி 18 வெளிப்படுத்துகின்றார். ஆகவேதான் இயேசுவை போலவே சீடர்களும் தூய ஆவியின் வல்லமை பெற்ற பிறகு அந்த தூய ஆவியின் வல்லமையோடே ஜெருசலேம் தெருக்களில் இறங்கி தங்களுக்கு அருள் பொழிவு செய்யப்பட்டுள்ளதை சாட்சியங்களால் நிரூபிக்கின்றார்கள். இயேசு உயிர்த்த பிறகு யோவான் நற்செய்தியிலே செய்கின்ற முதலாவது காரியம் சீடர்கள் மீது அவர் ஊதுகின்றார். யோவான் நற்செய்தி 20:22 நாங்கள் காண்கின்றோம். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மீது ஊதி தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்கிறார். இந்த ஊதுதல் என்பதன் ஆன்மீக ரகசியம் அன்பார்ந்தவர்களே, புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட கிரேக்க மொழியிலே இங்கு பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தை என்பசாவ் என்பதாக முழு விவிலியத்திலும் பழைய ஏற்பாட்டின் கிரேக்க மொழிபெயர்ப்பான செப்சுவாதிந்தா வேதாகமத்திலும் இந்த வார்த்தை 3 இடங்களில் மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த என்பசாவ் என்கிற வார்த்தை தொடக்க நூலிலே 2ஆம் அதிகாரம் 7 கடவுள் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசியில் உயிர் மூச்சை ஊதினார். என்பசாவ், மனிதன் முதல் முறையாக உயிர் பெறுகின்றான். எசேக்கியல் 37:9 வசனத்திலே காய்ந்த எலும்புகள் உயிர் பெறும்படி காற்று அவற்றின் மீது ஊதியது. என்பசாவ். 3ஆவதாக யோவான் நற்செய்தி 20:22 உயிர் தெழுந்த ஆண்டவர் இயேசு பயந்து போயிருந்த சீடர்கள் மீது தன் மூச்சு காற்றை ஊதினார். என்பசாவ். இது ஒரு புதிய படைப்பின் தொடக்கம். பழைய ஏற்பாட்டிலே உலகை படைக்க ஊதிய அதே ரூவா காற்று தூய ஆவியானவர் இயேசு யோவான் நற்செய்தியிலே சீடர்களை புதிய படைப்பாக மாற்ற ஊதிய அதே சுவாசம் பெந்தெகோஸ்து நாளிலே உலகையே அதிரச் செய்யும் பெரும் காற்றாக மாறி திருச்சபைக்கு பிறப்பை கொடுக்கிறது. பழைய ஏற்பாட்டின் முன்னறிவிப்புகள் அனைத்தும் இயேசுவின் வார்த்தையாலும் தூய ஆவியாரின் வருகையாலும் முழுமையாக நிறைவேறுகின்றன. தூய ஆவியாரின் நிகழ்வு குறித்து வாசிக்க கேட்ட இந்த வாசகம் வியக்க வைக்கின்றது அல்லவா?